ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் 2 பேரும் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, செப்பரேஷனில் இருக்கிறீங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நடக்குமா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ நான் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து என் லைஃப்பை நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, conditioning. Okay, the master, flowering, aloneness, completion, bottom up to the postponement. Nine of Swords, Ten of Pentacles, King of Pentacles, Six of Wands, Five of Swords. Bottom of the deck, Eight of Wands. Six of Wands, Seven of Cups, Two of Pentacles, Temperance, Ace of Wands. Bottom of the deck, Knight of Pentacles. ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நீங்களும் செப்பரேஷன் ஆகிருக்கலாம், ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் வந்திருக்கலாம். ஸோ உங்களுக்குள்ள மறுபடியும் கம்யூனிகேஷன்ஸ் பாசிபிளாக, ஸோ அவங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் உங்ககிட்ட பண்ணுவாங்களே, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மீண்டும் ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்டேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை அப்படியே விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு தி மோஷன் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா பயங்கர மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன். ஓகே, ஸோ இவர் வந்து நிறைய மைண்ட் கேம் உங்ககிட்ட கழிச்சிருப்பார். ஏன்னா இவர் மாஸ்டர் சொல்லும்போது இவருக்கு எல்லாம் தெரியும், யார் யாரை எப்படி மேனேஜ் பண்ணணும், யார் யாரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், யார் யாரை எப்படி தனக்கிட்ட வர வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஒரு வித்தக்காரனை நம்ம மாஸ்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இவர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதது மாதிரியும், நீங்கள் மட்டும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டார். உங்ககிட்ட ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் வந்து உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ உங்களுக்கு தோணும், இவங்க உண்மையாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்களா, இல்லைங்க உண்மையாகவே இந்த பர்சனுக்கு நம்மளை இஷ்டம் தானா, இவங்க நமக்கு உண்மையாகவே ஒரு கமிட்மெண்ட் தருவாங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே தோணிருக்கலாம். ஏன்னா இந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களை பயங்கரமாக அந்த பர்சன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த என்ன நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த பர்சனோட ஐடியாவாக இருக்கும். இந்த பர்சன் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்களா இருக்கும். அந்த மாதிரி உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரிலாம் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா இவரோட எனர்ஜி பார்த்திங்கன்னா இவர் வந்து மஸ்குலர் எனர்ஜியும் ஃபெமினல் எனர்ஜி பேலன்ஸான ஒரு பர்சன். ஓகே,
ஓகே. ஸோ ரொம்ப மெச்சூரிட்டியாக தான் இருப்பாங்க இவங்க. அது சம்டைம் உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அந்த பர்சன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பர்சனை பொறுத்த மட்டும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நேமில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நான் அந்த பர்சன் நினைக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். ஸோ ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு ரூல் போட்டுட்டு அந்த ரூலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அந்தளவுக்கு பயங்கர மெச்சூரிட்டி உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம், ஏன்னா இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்புக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பர்சன் பயங்கர மெச்சூரிட்டி. ஸோ அப்போ அந்த பர்சன் அப்போ உங்களுக்கு சம்டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தோன்றிருக்கலாம், இவங்களுக்கு உண்மையாகவே நம்ம மேலே ஸ்நேகம் இருக்குதா இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா. ஏன்னா இந்த பர்சனோட பிஹேவியர் வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் டவுட் வந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டென் ஆஃப் பென்டிக்கிள்ஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே. ஸோ இந்த பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி இங்கே நமக்கு ஃபேமிலியாக வருது. இந்த பர்சன் ரொம்பவே ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சன், ஃபேமிலியை தன்னோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வச்சுருக்க ஒரு பர்சன். ஃபேமிலினா அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த பர்சனுக்கு எல்லாமே ஃபேமிலி தான். ஃபேமிலி வந்து மேபி இதில் ஒரு சிலருக்கு ஃபேமிலி அந்த பர்சனை ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறது, ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமூகம் சில ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஸோ அந்த மாதிரி சமூகம் போட்டிருக்க ரூல்ஸை பக்காவாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பர்சன். அது மட்டும் இல்லாமல் பரம்பரையாக ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாத ஒரு பர்சன். ஃபேமிலிக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ட்ரெடிஷ்னல் பர்சன். ஸோ அவருமே ட்ரெடிஷ்னலாக தான் மேபி இந்த பர்சன் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கலாம், கொஞ்சம் மாடலாக இருக்கலாம். பட் இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு சம்டைம் இந்த பர்சனை நீங்கள் பார்க்குற டைமில் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், எப்போ பார்த்தாலும் இந்த பர்சன் ஃபேமிலி கூட எங்கேயும் அவுட்டிங் போகிறது, ஃபேமிலி கூட இருந்து சிரித்து பேசுகிறது, ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்குறது. ஸோ அந்தளவுக்கு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஃபேமிலியில் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஸோ ஃபேமிலியை வந்து சந்தோஷமாக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் அந்த பர்சன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியும், இந்த பர்சன் ஃபேமிலி அந்தளவுக்கு ஸ்டெடியாக வச்சுருப்பாங்க. ஃபேமிலி நல்லா, இந்த பர்சனோட ஃபேமிலின்னு சொல்லும்போது நல்லா இருக்கும் அந்த பர்சனோட ஃபேமிலி. ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமிலி இந்த பர்சன் ஹை லெவலில் கொண்டு வச்சுருப்பாங்க ஃபேமிலியை. ஓகே. அப்போ நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு இந்த பர்சனோட ஃபேமிலி இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஸோ அதை மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு டெம்பரன்ஸ் ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த பர்சனுக்கு மீடியான ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா பயங்கர மேஜிக்கலாக இருக்கும். ஸோ என்னதான் அந்த பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு பல தடவை நீங்கள் பிடிக்காமல் இருந்தாலும் இந்த பர்சனை மறக்கணும்னு நீங்கள் நினைச்சாலும், ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆள் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணியிருப்பீங்க, இவர் பக்கா மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணியிருப்பார். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்த்து ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இந்த பர்சன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ பல தடவை இந்த பர்சன் நமக்கு வேண்டாம், ஏன்னா இந்த பர்சனால் பல தடவை வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் இழந்திருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வேணும், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிடலாம், ஸோ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். அப்போ நீங்களும் பல தடவை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்குமே மூவ் ஆன் பண்ண முடியாத மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். உங்களுக்கு சம்டைம் என்ன ஃபீல் ஆகணும்னா, இந்த பர்சன் வந்து இந்த பர்சனும் நமக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சோல் டு சோல் வைஃப் ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது யூனிவர்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து யூனிவர்ஸாகவே சேர்த்து வச்ச ஒரு ரிலேஷன்ஷிப். அப்போ இந்த பர்சனை உங்கள் கண்ணில் காட்டுறது அது யூனிவர்ஸ் தான். ஓகே. அப்போ யூனிவர்ஸ் மேபி இந்த பர்சன் உங்கள் ட்ரூ லவ்வாக இருக்கலாம். அப்போ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் எதுக்காக என்ட்ரு ஆயிருப்பாங்கன்னா, இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி டெம்பரன்ஸ் கார்டு சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருக்குமே பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு பேருக்குமே பேலன்ஸ் இருந்தால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். ஏன்னா அவர் மாஸ்டர், அவர் பயங்கர மெச்சூரிட்டி, அவர் டிவைன் மஸ்குலர் எனர்ஜியும் ஃபெமின் எனர்ஜி பேலன்ஸ் பண்ண கெப்பாசிட்டியான ஒரு பர்சன். அப்போ நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக இருந்திருப்பீங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகணும், ரெண்டு பேரும் எனர்ஜியும் சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சனோட எனர்ஜி வந்து ஒரு 80 இருந்ததுன்னா, ஸோ அதுக்கு ஈக்குவல் எனர்ஜி நீங்கள் இருந்தால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக உங்களால் கொண்டு போக முடியும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை டோட்டலாக மாற்றும்.
ஓகே. டோட்டலா அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள மாத்தும். உங்கள மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி பயங்கரமா அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள க்ரோ பண்ணும். ஏன்னா, அந்த பெர்சனோட பிஹேவியர் வந்து, இந்த பெர்சனோட ஆட்டிட்யூட், இந்த பெர்சனோட அ அந்த பெர்சனோட கேரக்டர் இதெல்லாம் சேர்ந்து உங்கள மாற்றும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பெர்சனோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னல் மேபி இதில் ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இந்த பர்சன் வந்து பல தடவை சொல்லியிருக்கலாம் உங்ககிட்ட, நான் வந்து என்னோடய ஃபேமிலியை வந்து ஃபேமிலியோட ரூல்ஸை நான் பிரேக் பண்ண மாட்டேன், சமூகத்தோட ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டேன். ஸோ என்னோடய நேம் தெரிஞ்சுன்னா, என்னோடய நேம் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னோடய நேம் வந்து கெட்டு போகும், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை மதிக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு என் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ஸ் பல தடவை இந்த பர்சன் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ பல தடவை ஆர்கியூ பண்ணிக்கலாம் அந்த பர்சன். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் 2 பேரோட எனர்ஜி வந்து ஈக்குவலாக இல்லை. ஏன்னா அவரோட எனர்ஜி ஹை லெவலில் இருக்குது. ஸோ உங்களோட எனர்ஜி சொல்லும்போது நீங்கள் ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிப்போ அவங்க ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரோட கேரக்டரும் செட் ஆகலை. ஸோ உங்களுக்கு பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தோன்றிருக்கலாம், இவங்களுக்கு உண்மையாகவே நம்மளை ஸ்நேகிக்கிறாங்களா, உண்மையாகவே லவ் இருக்குதா, இவன் நம்மளுக்கு உண்மையாகவே கமிட்மெண்ட் நமக்கு தருவாங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கட்டத்தில் வந்து செப்பரேஷனுக்கு போயிருக்கலாம். ஓகே. செப்பரேஷனுக்கு போகிறதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, இந்த பர்சன் தான். ஏன்னா இந்த பர்சன் வந்து எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி தான், எனக்கு ஃபேமிலியை எதிர்த்து நான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். மேபி நான் ஒன்று சூஸ் பண்ண என் ஃபேமிலி கஷ்டப்படும், என் ஃபேமிலி டவுன் ஆகிடும். ஸோ நான் வந்து எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் உங்ககிட்ட பல தடவை ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகும் உங்களுக்கு இந்த பர்சனோட நேம்ஸ் கண்ணில் பட்டுட்டே இருக்கலாம், ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்ணில் பட்டுட்டே இருக்கலாம். ஸோ நீங்களும் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு எப்போல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த பர்சனோட நேம்ஸு, இந்த பர்சனை பற்றியான ஏதாவது ஒரு நினைவுகள் உங்கள் கண்ணில் பட்டு மேபி போக போக இந்த பர்சனை விட்டு நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கக்கூடிய டைமில் இன்னும் உங்களுக்கு இந்த லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கலாம். இப்போ சொல்ல போனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் செப்பரேஷன் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஏதோ நேற்று செப்பரேஷன் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். மேபி உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் இல்லாமல் 2 வருஷம் 3 வருஷமே இருந்தாலும் 2 பேருக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஏதோ கம்யூனிகேஷன் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா உங்கள் 2 பேருக்கு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கும் அந்த பர்சனை காண்டாக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிருக்கும். நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணலை. அப்போ இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்த பர்சன் ஆக்சுவலாக இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஏன்னா நமக்கு 7 ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்போது ஃபேமிலி இந்த பர்சனுக்கு வந்து நிறைய ஆப்ஷனை காட்டி கொடுத்துட்டே இருக்கலாம். இவங்களை மேரேஜ் பண்ணு, இவங்களை பாரு, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டி கொடுத்துட்டே இருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இந்த பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. எதுவுமே இந்த பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு டேரெக்டாகவே கம்ப்ளீஷன் ஒரு கார்டு வந்துட்டுண்டு. ஓகே. ஸோ இந்த பர்சனுக்கு உங்கள் கூட மட்டும்தான் அந்த கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஒரு 10 ஆஃப் கப்ஸு ஒரு 10 ஆஃப் கப்ஸ் சொல்லும்போது ஒட்டுமொத்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. இந்த பர்சனை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் இந்த பர்சனுக்கு ஒரு இந்த பர்சனை A to Z தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்கள் தான் இருப்பீங்க. இந்த பர்சனை கரெக்டாக இந்த பர்சனோட உங்களால் இந்த பர்சனோட கேரக்டரை கரெக்டாக கேட்ச் பண்ணி எடுக்க முடியும். அந்த அளவுக்கு டெலிபதி கனெக்ஷன் உங்கள் 2 பேருக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகலை. மேபி நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, உங்கள் 2 பேருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சோல் டு சோல் பை ஃபீல் ஆகலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க லைஃப்பில் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஸோ இந்த பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், ஸோ அது அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா, நம்மளை மிஸ் பண்ணுறாங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக அவங்களால கேட்ச் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா இந்த பர்சனை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் எமோஷ்னலாக அந்த பர்சனை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்கள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது என்னதான் அந்த பர்சன் உங்களை கஷ்டப்படுத்தினாலும், அழ வச்சாலும், மைண்ட் கேம் கழிச்சாலும், மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணாலும், உங்கள் கூட இருக்கும்போது இந்த பர்சன் பயங்கர சேஃப்டியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, பயங்கர ஃப்ரீடமாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த பர்சனுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டு அவங்களோட ஆசைகளை பார்த்து கவனிச்சுட்டு. அப்போ இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் ஃபேமிலி என்னதான் அந்த பர்சனை பல ஆஃபர்களை கண்டுக்கு முன்னே கொண்டு காட்டி கொடுத்தாலும், இல்லைன்னா வேறு ஆஃபர் இந்த பர்சனுக்கு வந்தாலும், இந்த பர்சனுக்கு அந்த எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை பார்க்குற டைம்
உங்களோட பியூட்டியாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் உங்களோட ஸ்மைலாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், இல்லைனா ஸோ இது எல்லாமே வந்து இந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணியிருக்கும், ஹெவியாக அட்ராக்ட் பண்ணியிருக்கும். அதே இது வேறு யார்கிட்டே பார்க்கக்கூடிய டைமில் அந்த பர்சனுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே இல்லை, இஷ்டம் இல்லை, எனக்கு பிடிக்கலை, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம் அந்த பர்சனுக்கு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து நல்லா இருக்காங்கக்கிட்ட நெவர் கிடையவே கிடையாது. இந்த பர்சன் வந்து சந்தோஷமாக இருக்காங்கக்கிட்ட சந்தோஷமாக இல்லை. ஏன்னா நமக்கு 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ அந்த பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனல் லைஃப் ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு. மேபி நீங்கள் இருக்கும்போது இந்த பர்சனல் லைஃப் ரொம்ப பேலன்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் இருக்கும்போது இந்த பர்சன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, அவங்க லைஃப் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோடு அவங்க லைஃப் இருந்திருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அந்த பர்சனுக்கே தெரியாமல் அந்த அளவுக்கு அந்த பர்சன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் போன பிறகு இந்த பர்சனுக்கு ஏதோ ஒன்று, இந்த பர்சனுக்கு தன்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல், ஏதோ நம்ம லைஃப் நல்லா இல்லை, ஏதோ எனக்காக யாரும் இல்லை, என்னை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, என்னை ரசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் வந்து ஒரு என்னதான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எமோஷ்னலாக அந்த பர்சனுக்கு ஒரு கேரிங் கொடுக்குறதுக்கோ சிரித்து பேசுகிறதுக்கோ அந்த பர்சனுக்கு யாரும் இல்லாத ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இந்த பர்சனுக்கு அலோன்லெஸ் ஒரு கார்டு வந்துடுது. ஸோ இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து ஃபேமிலி கூட இருந்து ரொம்ப கும்பாலம் போட்டு ஜாலி அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் ஃபேமிலியை விட்டு டிட்டாச்மெண்ட் ஆகுறாங்க. இந்த பர்சனுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கும்போது இந்த பர்சன் அது உங்களுக்குமே தெரியுமா இருக்கும், நீங்கள் இருக்கும்போது இந்த பர்சன் ஃபேமிலி கூட அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. உங்களை விட்டுட்டு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலிக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த செப்பரேஷன் ஆன பிறகு ஃபேமிலி நிறைய ஆஃபரை கொண்டு இந்த பர்சனுக்கு கையில் காட்டினாலும் இந்த பர்சனுக்கு எமோஷ்னலாக யாருமே இஷ்டம் இல்லை, பிடிக்கல. சிலவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும்ல, தனக்கு வரக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும், தன் கூட பழகுறவங்க இந்த மாதிரி இருக்கணும். அப்போ ஃபேமிலி நிறைய ஆஃபரை கொண்டு காட்டுட்டோம். இந்த பர்சனுக்கு ஏதோ ஒன்று இந்த பர்சனுக்கு அது பிடிக்கல. ஓகே, பிடிக்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன் செப்ரேஷன் டைம் கொஞ்சம் ஓவர் ஆக இந்த பர்சனுக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு ஒற்றைக்கு எனக்குன்னு யார் ஃபேமிலி கூட ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஃபேமிலியை விட்டு டிட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. ஃபேமிலிக்கிட்ட இந்த பர்சனுக்கு சந்தோஷம் கிடைக்கல. மேபி ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த பர்சன் என்ன தான் கேரிங் பண்ணி பார்த்துருந்தாலும் உங்களோட செப்பரேஷன் இந்த பர்சனை ரொம்ப சேடாக டிப்ரெஷனாக மாற்றிட்டு. ஃபேமிலி கூட இந்த பர்சனை கரண்ட் சுச்சுவேஷனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, ஃபேமிலி கூட இந்த பர்சன் டிட்டாச்மெண்ட் ஆகுறாங்க. ஓகே, ஏன்னா இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் சந்தோஷமாக இல்லை, இவங்களோட லைஃப் ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, இம்பேலன்ஸ் சுச்சுவேஷனில் இருக்குது. இந்த பர்சனோட லைஃப் வந்து ஒரு சந்தோஷமாக இல்லை, என்ன சொல்கிறது, சேடாக டிப்ரெஷனாக. ஏன்னா நமக்கு வந்து 9 ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்து சந்தோஷமாக இல்லை, எப்போ மாடுறாங்க, யாருக்கு இப்போ வந்து நைட்டு தூங்குகிற டைமில் இருக்கட்டும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, உங்களோட தாட் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகினா ஷார்ட்டிங்கில் சொல்லிட்டேன், இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப், இது யூனிவர்ஸ் வந்து இந்த பர்சன் அவங்க லைஃப்பில் கொண்டு வந்து விட்டதுன்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த பர்சனுக்கு லைஃப்பில் யாருமே பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாட் வரக்கூடிய இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் உங்களோட தாட் ஓவர் அந்த பர்சனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட தாட் வர அந்த பர்சன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க, நைட்டு தூங்க முடியலை, ஒர்க்குக்கு போனால் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, எனக்கு யாருமே இல்லை, எமோஷ்னலாக அந்த பர்சன் தனியாகிட்டு உண்டு. ஓகே, ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் டிப்ரெஷன் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஃபார்ம். இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் முடிஞ்சு ஒரு விஷயத்த ஸ்டக் ஆகி இருக்கிறாங்க. முடிஞ்சு போன விஷயத்த இந்த பர்சன் ரிலீஸ் பண்ணலை, முடிஞ்சு போன விஷயம். ஸோ இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது, இந்த ஃபேமிலி, இதெல்லாம் நினச்சி ஒரு டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. முடிஞ்சு போன விஷயங்களை இந்த பர்சன் ரிலீஸ் பண்ணால் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தர முடியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு.
ஸோ இந்த பர்சன் வந்து லைஃப்பில் இந்த பர்சனுக்கு எல்லாமே இருக்கலாம். மேபி ஃபேமிலி இந்த பர்சனுக்கு லைஃப்பில் நிறைய ஆஃபர் பண்ணியிருக்கலாம். அது கெரியராக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஒரு அலைன்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது, ஒன்றும் இல்லாத ஆளே கிடையாது, எல்லாமே இருக்கும். பட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக இந்த பர்சன் தனியாகிட்டு உண்டு. எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த பர்சனுக்கு யாருக்கிட்டே கிடைக்கல. ஸோ உங்களை பார்க்கும்போது கிடைச்ச ஒரு அட்ராக்ஷன், உங்களோட பியூட்டி, உங்களோட ஸ்மைல், ஸோ நீங்கள் கொடுத்த ஒரு கேரிங், இது யாருக்கிட்டையுமே இந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகலை. ஸோ உங்கள்கிட்ட அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் இந்த பர்சனுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எங்கேயுமே இந்த பர்சன் கிடைக்கல. அப்படி நினைக்கும் போது நைட்டு அந்த பர்சன் ஒரு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்து உங்ககிட்ட இந்த 5 ஆஃப் சோர்ஸ் வந்திருக்கு, ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், எனக்கு இந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ என்னென்னு எனக்கு புரிஞ்சிருக்குது. அப்போ ஸ்டார்டிங்கில் இந்த பர்சனுக்கு எப்போவுமே நீங்கள் அவைலபிளாக இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க. நம்ம கண்டிஷன் ஒரு கார்டு வந்துட்டு அப்போது ஸ்டார்டிங்னா அப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் எப்போயும் மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, மெச்சூரிட்டியான ஒரு பர்சன். அப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருப்பீங்க, ரொம்ப சைல்டிஷாக இருந்திருப்பீங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பல தடவை செப்பரேஷனில் வரக்கூடிய டைமில் நீங்கள் தான் ஆக்ஷன் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த செப்பரேஷனுக்கு பிறகும் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, இந்த பர்சனை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க, ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவீங்க. இந்த பர்சனோட மைண்டில் உண்டு, இந்த பர்சனோட மைண்டில் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் ஒரு கார்டு. இந்த பர்சன் வந்து முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியோட உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இல்லை, எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லிட்டுனா இந்த பர்சன் கண்டிப்பாக உங்களை சூஸ் பண்ணுவாங்க. நமக்கு 6 ஆஃப் வாண்ட்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சன் ஃபேமிலியாக நீங்களான்னு நினைக்கும் போது இந்த பர்சன் ஃபேமிலியை விட்டுட்டு உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலியை விட்டு டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்துட்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ இந்த பர்சனுக்கு யூனிவர்ஸ் வந்து புரிய வைக்கிறாங்க. ஓகே, இந்த பர்சனுக்கு புரியுது, இந்த இது வந்து நம்ம இந்த உங்களை வந்து கண்ணில் காட்டினது யூனிவர்ஸ் தான், இது கொஞ்சம் மேஜிக்கலான ரிலேஷன்ஷிப் தான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை எப்படி மாற்றுச்சோ அதே மாதிரி இந்த பர்சனையும் மாற்றும். ட்ரெடிஷ்னல் ரூலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இவங்க இருந்தாங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் இனி பிரேக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டெல்லாம் உங்களை பற்றின தாட் வரக்கூடிய டைமில் உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்ருக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஸோ உங்களை ரொம்ப ஹெவியாக மிஸ் பண்ணக்கூடிய டைமில் இந்த பர்சன் நைட்டு உங்களை பற்றி ஒரு ஆஃபர் எப்படி கொடுக்குறது, ஸோ அந்த திங்கிங் உண்டு. ஓகே, அந்த திங்கிங் உண்டு. அதே சேம் டைம் இந்த பர்சனோட மைண்டில் என்ன, ஏன்னா மெச்சூரிட்டியில் ஸ்ட்ராங்கான கேரக்டரில் பயங்கர மைண்ட் பவரில், அப்போ இந்த பர்சனோட மைண்டில் பக்கா மைண்ட் பவர் இவர். அப்போ இவருக்கு மைண்டில் என்ன ஒன்றுனா இவங்க கண்டிப்பாக அவருக்கு மைண்டுக்குள்ளே ஒரு ஆஃபர் உங்களுக்கு தரணும்னு என்ன உண்டு. பட் அதே சேம் சுச்சுவேஷனில் இந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, இந்த பர்சன் நீங்கள் மூவ் ஆன் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக ஒரு ஆஃபரை கொண்டு இவருக்கு லைஃப்பில் நீங்கள் என்ட்ரு ஆவீங்க. நீங்கள் எப்போவுமே நீங்கள் தானே ஆக்ஷன் எடுப்பீங்க, அப்போ இந்த தடவை நீங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு இந்த பர்சனுக்கு மைண்டில் உண்டு. பட் செப்பரேஷன் போக போக கொஞ்சம் பயமும் உண்டு. ஓகே, ஆக்ஷன் எடுக்காமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அப்போ ஆக்ஷன் எடுக்காமல் போயிட்டு என்ன பண்ணுறது சொல்லும்போது உங்களை பற்றி ரொம்ப தாட் வரக்கூடிய டைமில் இவருக்கு உங்ககிட்ட ஒரு ஆஃபரை கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம் உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் ஒரு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க மைண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், கண்டுக்காமல் விட்டுருக்கலாம், ஃபேமிலி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கலாம், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே பார்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ளவர், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோ ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹாப்பியாக போகணும், எல்லாம் ஓகே ஆகணும், எல்லாம் சரியாகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சந்தோஷமாக இதில் ஒரு ஃப்ளவர் பூக்கணும், ஒரு க்ரோ வேணும், ஒரு நியூ பிகினிங் வேணும். ஸோ அந்த ஒரு தாட் இந்த பர்சனோட மைண்டில் 90 டைம் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் உண்டு. ஏன்னா நமக்கு ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த பர்சன் உங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு மைண்டில் நீங்கள் ஃபுல்லாகவே ஹெவியாக இருக்கிறீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறது, எப்படி நியூ பிகினிங் பண்ணலாம், எப்படி மெசேஜ் பண்ணலாம், நீங்கள் டபுள் மைண்டில் அவங்க இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பர்சன் டபுள் மைண்டில் இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் இந்த பர்சனுக்கு என்னென்னா எப்போயுமே நீங்கள் தானே ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவீங்க, அப்போ இந்த வாட்டி நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு ஒரு மைண்ட் பவரில் இருந்தாலும் லைட்டாக ஸ்டக்கும் ஆகுறாங்க. இவங்க வராட்டா என்ன பண்ணுறது, நம்ம போயிடுவோமா, ஏன்னா டபுள் மைண்டில் இருக்காங்க அந்த பர்சன். ஓகே, மைண்ட் கொஞ்சம் ஸ்டக். ஏன்னா அந்த பர்சன் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு இந்த பர்சன் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷனில் இருக்காங்க, இம்பேலன்ஸ் இல்லாத அவங்க லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை, இம்பேலன்ஸ் சுச்சுவேஷனில் இருக்காங்க, சந்தோஷமாக இல்லை. அப்போ இந்த பர்சனுக்கு சந்தோஷம் கிடைக்கல. எப்போவுமே நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் ஏதோ ஒரு வகையில் இந்த பர்சனுக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் உங்களை விட்டு போகக்கூடிய டைமில் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லும்போது அப்போது லைட்டாக ஒரு ஆஃபரை நம்ம கொண்டு போவோமா,
என்ன பண்ணுறது, மெசேஜ் பண்ணி பார்ப்போமா, கால் பண்ணி பார்ப்போம், அந்த பர்சனோட மைண்டில் உண்டு. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நமக்கு 8 ஆஃப் வாண்ட்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சன் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த பர்சனோட மைண்டில் ரெடி ஆகிட்டு உண்டு. கம்யூனிகேஷன் இந்த பர்சன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட லைஃப்பில் ஹாப்பியாக இல்லை, ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, சந்தோஷம் இல்லை. அப்போ அது உங்கள் கூட பேசும்போது அந்த பர்சனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ அந்த பர்சன் ஒரு மெசேஜ் பண்ணணும்னு ரெடி ஆகிட்டு உண்டு. பட் நமக்கு கண்டிஷனிங் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ அந்த பர்சனோட மைண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொல்லேன்னா, எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு இந்த பர்சனுக்கு ஒரு மெசேஜோ ஒரு கால் எதுவுமே பண்ணாதுங்க. ஓகே, செப்பரேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க, எப்போ ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு சொல்லும்போது தான் இந்த பர்சனோட மைண்டில் உங்களை பற்றி உங்களோட வேல்யூவை இவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் மறுபடியும் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு எப்போவுமே நீங்கள் உண்டு. எப்போவுமே நீங்கள் மறுபடியும் இந்த பர்சனை, எந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சனால் செப்பரேஷன் ஆனால் கூட நீங்கள் வெளியே போவீங்கன்னு ஒரு எண்ணம் இந்த பர்சனோட மைண்டில் இருக்கும். ஓகே, ஸோ எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காதுங்க. அவங்க அங்கே இருக்கட்டும், அவங்க இருந்து படிச்சுட்டு வரட்டும். ஓகே, ஸோ அவங்களா ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் அந்த பர்சன் அவங்க லைஃப்பில் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. நீங்களாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ கிடைக்காது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு டெம்பரன்ஸ் கார்டு வந்துட்டு இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். எப்படி இந்த பர்சனை இந்த யூனிவர்ஸ் உங்கள் கண்ணில் காமிச்சாங்களோ, எப்படி இந்த செப்பரேஷன் ஆச்சுதோ அதே மாதிரி யூனிவர்ஸ் உங்கள் 2 பேரையும் கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க. அதுக்கான சுச்சுவேஷன் யூனிவர்ஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்காதுங்க. ஓகே, நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்கள் எனர்ஜி எப்போவுமே ஹையில் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. காலையில் நீங்கள் எழும்புறீங்க, நைட்டு உறங்குற வரைக்கும் உங்களை ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கள். முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. நடக்க போகிறதை பற்றி எதிர்பார்க்காதுங்க. ஏன்னா நடக்க போகிறது நம்ம கையில் கிடையாது, அது யூனிவர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இன்றைய நாள் மட்டும் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க. அப்போ தான் உங்கள் எனர்ஜி லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். ஓகே, இதுதான் எனக்குள்ள ரீடிங். ஸோ அந்த ரீடிங் யாருக்கா ரெஸ்னேட் ஆகுனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.